குட் மார்னிங் 28th ஏப்ரல். இன்னைக்கு நிஃப்டி ஆப்ஷன்ஸில் ஒரு 60 பாயிண்ட்ஸ் 60 to 72 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இன்னும் 2 கேண்டில் இது மேலே போயிடும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 2 வந்துடும். இந்த வாட்டி கொடுத்துரும். இப்போ டார்கெட்டை ரொம்ப ஃபைட் பண்ணுது. ஸோ இது போயிடுச்சுன்னா நல்லா இந்த இடத்துல 173ல கொஞ்சம் ரிவர்ஸில் ஆகி தான் போவோம், உடனே போகாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. கொஞ்சம் பயம் இருக்கும் கேண்டில் இவ்வளோ பெரிய விற்க வரும்போது. ஒரு லாட் 2 லாட் அதுக்கு தான் நான் சொல்கிறது. பெரிய லாட் போட்டிங்கன்னா அந்த பயம் வரும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 172. எஸ், இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போயிடும். அதான் என்டர் பண்ணுங்க. 173ல சின்ன லாட் வச்சுருக்கிறவங்க 188 டார்கெட். இருபத்தேழு செகண்ட் இந்த கேண்டில் முடியும். 188 டார்கெட். $36 இங்கே எடுத்துங்க. இன்னும் அப்படியே ட்ராவல் பண்ணலாம். இது 188 டார்கெட். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், உடனே வெளியே வந்துடாதீங்க. மேலே போகுது இது. 189 பிரேக் ஆகிற விதத்தை செக் பண்ணுங்க. ப்ரீமியம் டிகே தான் ரொம்ப போயிடும். இன்னும் க்ரீன் ஆகிடும் இது. $36 வந்திருக்கு. இன்னும் நம்ம பெண்டிங் பாயிண்ட் இது 45 பாயிண்ட்ஸ் நம்மளது டார்கெட். இதில் இந்த 45 வந்துடுச்சுன்னா இதுக்கு மேலே ஒரு 3-4 பாயிண்ட் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே ரிவர்சல் ஆகும்போது 45ல ரிட்டர்ன் வந்துடணும். இது இவ்வளோ தூரம் வரும். 190 95 போகிறதுக்கு வரல, வால்யூம் வரல. 45 கண்டிப்பாக கொடுத்துரும் அது. குட். 4000 ப்ராஃபிட். சரி, கொஞ்சம் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கா, நான் போயிடும் மேலே. சரி, இது 189க்கு மேலே விக் இல்லாத மேலே போச்சுன்னா கொஞ்சம் ரீட்டைன் பண்ணுங்க. ஏன்னா பெரிய பாயிண்ட் வரும். ஒரு 46 பாயிண்ட் அப்படி எடுக்கலாம். எஸ், பியூட்டிஃபுல். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போதும். 50 பாயிண்ட் ஓகே, எனஃப். வெளியே வந்துருங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. போதும். $56 பாயிண்ட்ஸ் ஃபார் த டே முடிஞ்சிடுச்சு. போதும். கால் சைடு இப்போ ரிஸ்க் இருக்குது. ஒரு ரிவர்சல் ஜோன் ஆகிடுது அது. ஏன்னா நான் காலையில் சொன்ன மாதிரி இவ்வளோ தான் பெண்டிங் இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு ரெட் கேண்டலாக மாறணும். இது ஒரு ரெட் கேண்டில் மாறும். இங்கே இப்போ ஒரு ரெட்டாக மாறி கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே இது க்ரீனாக போகாது. ஸ்பாட்டில் பாருங்கள், இப்போ ரெட்டாக மாறும் அது. ஸோ 56 பாயிண்ட்ஸ். இதில் நம்மளுக்கு ஒரு 10 பாயிண்ட் கேப்சர் ஆனால் மோர் தென் என்ன. 10லேருந்து 12 பாயிண்ட் தான் பர் டேக்கு நம்மளுக்கு தேவை. இன்னும் இருக்குது பாரு மூமெண்ட். ஆனால் நம்மளுக்கு 56ஓட நிறுத்திக்கணும். அந்த 56 கூட தேவையில்லை நம்மளுக்கு. அதில் ஒரு 15 பாயிண்ட் பர் டேக்கு நீங்கள் பண்ணிங்கனாவே 3 to 5% உங்களுக்கு ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். பட் எவ்வளோ பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணிச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இது பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியாது நம்ம. அதுதான் விஷயம். அதனால தான் இங்கே நம்ம அவ்வளோ நேரம் டெஸ்டிங் பண்ணோம். ஸோ இந்த பாயிண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம நடுவில் இந்த இடத்துலலாம் என்ட்ரு ஆக முடியாது. 188லலாம் நம்மளுக்கு ஆக போதும். இந்த ரிவர்சல் ஆச்சுன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே வரும் பாருங்க.